ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். நாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு புது வீடியோக்குள்ளே இருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. இது பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்கு தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு பிளாக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகே, சரி, ஓகே. நம்ம ரொம்ப பேசிக்க விரும்பலை. எப்போதும் சொல்கிற மாதிரி நம்ம சேனலில் இன்ன வரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் திருப்ப சொல்கிறது இதுதான். நீங்கள் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க ஃப்ரண்ட்லேயே நான் இதுதான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரி 4.0 அப்படிங்கிறத டாப்பிக்லேயும் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, 4.0னா உங்களுக்கு என்னென்னு தெரியாது நிறைய பேருக்கு. 4.1, 1.0, 2.0, 3.0, இப்போ 4.0லாம் நாம் இருக்கோம் இந்த ஜெனரேஷன். இதில் எப்படி அட்வான்ஸான ஒரு சாஃப்ட்வேர் தான் பிளான்ட் சிமுலேஷன். அதாவது சீமென்ஸ்ன்ற ஒரு நிறுவனம் இதை கண்டுபிடிச்சிருக்கு. ஓகே, அதெல்லாம் நம்ம பார்க்க இருக்கோம். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். சரி, ஓகே, கடைசி வரை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டாவது விஷயம், இந்த ரெண்டையும் எனக்கு பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கும் எனக்கும். சரியா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாம் எப்போதும் பார்க்குற மாதிரியே ட்ராயிங் நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன ட்ராயிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகே ஓகே நம்ம பார்க்க போகிற பிளாக் இதுதான். ரொம்பவே சிம்பிளான ஒன்று, பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு இதாக இருக்காது. பட் இது ரொம்ப சூப்பரான பிளாக். இது இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸுன்ற சப்ஜெக்டில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் என் ஸ்கீமில். ஓகே, இது பார்த்திங்கன்னா சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வியூவில் என்ன வரைய போகிறோங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ட்ராயிங் 1ல் போயிட்டு சவுத் வைஸுங்கிறதுல நான் டாப் வியூன்னு மாற்றிடுறேன். நம்ம டாப் வியூவில் பார்க்குற இந்த ஒரு பொசிஷனை தான் நம்ம இப்போது 2Dயில் வரைய போகிறோம். ஓகே 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 அதில் உள்ள லைனியர், அதாவது டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போ மென்ஷன் பண்ணிடுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ட்ராயிங் 1ல் ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம ஒரு சில டைமென்ஷன், அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரிக்கே இருக்கும். அது என்ன அப்படின்னு இப்போ பாருங்கள். லிமிட்ஸ் LIM என்டர். லிமிட்ஸ் பார்த்திங்கன்னா 0,0 என்டர், 500,500 என்டர், Z என்டர், A என்டர். நான் ஏன் இதை டக்குன்னு ரொம்ப ஸ்பீடாக சொல்லிட்டு போயிட்டேன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லா வீடியோலையுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை தனியாகவும் ஒரு வீடியோவாக கண்டிப்பாக நான் போட இருக்கேன். ஓகே, லிமிட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் தியரியாக பேசி நான் போடுறேன். ஓகே, லிமிட்ஸ்னால் என்ன, யூனிட்ஸ்னால் என்ன, அதாவது UN என்டர்னு கொடுத்திங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ட்ராயிங் யூனிட்ஸ்னு சொல்லிவிட்டு அதில் ப்ரிசிஷன் வேல்யூ அப்படிங்கிறத நீங்கள் 0ன்னு மாற்றிக்கோங்க, அல்லது 0.0ன்னு வச்சுக்கோங்க, மில்லிமீட்டர்னு வச்சுக்கோங்க கீழே. ஓகே, இன்ச்சஸ்னு இருக்கும். ஓகே பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்ன அப்படின்ற டீட்டெயிலாக நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோ ஃப்யூச்சரில் நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே நம்ம இப்போது இதெல்லாம் பண்ண பிறகு Z என்டர், A என்டர்னு சொல்லியிருப்போம் லிமிட்ஸுக்கு அப்புறம். அதுவும் எதுக்குன்னு நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ரைட்டா? ஓகே, AutoCAD நம்ம தியரியை கண்டிப்பாக பார்ப்போம் விரைவில். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத வச்சு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஓகே ஓகே இப்போ டாப் வியூவில் நான் வரையணும். அதனால் நான் டாப் வியூன்றதை செலக்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, டாப் வியூ ஆல்ரெடி உங்களுக்கு டாப் வியூ தான் இருக்கும். இந்த இடத்துல நான் அந்த ஸ்கொயர் வேணும், அதனால் ஸ்கொயரை கிளிக் பண்ணிட்டேன். ஸ்கொயர் வந்துடுச்சு, இதெல்லாம் கீழே போயிடுச்சு. ஓகே, ஃபைனலாக இப்போ நான் லைன் L என்டர்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு லைன் எடுத்துட்டேன். லைன் எடுத்துகிட்டு நான் ஒரு பாக்ஸ் போடணும். அது பார்த்திங்கன்னா இப்போது இந்த முக்கியமான சொல்லிவிட்டேன். இந்த ஒரு லைன் பார்த்திங்கன்னா கிராஸாலாம் போயிட்டுருக்கு. இப்போது இந்த மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆகிறது கிராஸாக இருக்குது, அப்படி தானே? இந்த கிராஸ் ஆகிறத நான் தடுக்கணும் அப்படின்னா அதாவது F8 ஆன் பண்ணிக்கோங்க. F8 நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ லைன் கமாண்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ லைன் பார்த்திங்கன்னா ஒன்று இப்படி வரையலாம், இல்லை நேராக தான் செங்குத்தாக ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கலில் தான் நான் வரையலாம், அப் அண்ட் டவுன், சைட் பை சைடு. ஓகே, நான் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 50 என்டர்னு கொடுத்துட்டேன். 50க்கு நான் ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். பார்த்திங்கன்னா இந்த லென்த்து 50. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஹைட் கொடுக்க போகிறேன். ஹைட் பார்த்திங்கன்னா 60. 60க்கு ஹைட்டு ஒரு பாக்ஸ், அதாவது ஒரு ரெக்டாங்கிள் நான் போட்டேன். சாரி, இது 500ன்னு விழுந்துருச்சு. இதை நான் எடுத்துகிட்டு அகைன் L என்டர். லென்த்து சொல்லியிருந்தோம் நம்ம 50ன்னு, ஹைட்டு சொல்லியிருந்தோம் 60ன்னு. ஸோ அதுக்கு நான் ஒரு ரெக்டாங்கிள் சூப்பரான ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிட்டேன். அதை Ctrl A என்டர். எப்படி எல்லா ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் ஆகிடும், J என்டர், அதாவது சிங்கிளாக இருக்கும். ஓகே ஓகே இப்போ இதை நான் பேஸ் பண்ணி லெஃப்ட் ஆர் ரைட் சைடு எந்த சைடு வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வரைய போகிறது லெஃப்ட் சைடு. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ண போகிறேன். அது பார்த்திங்கன்னா கரெக்டாக எவ்வளோ அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இங்கேருந்து இங்கே ஒரு 40, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20. அகைன் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 40, லென்த்து பார்த்தீங்கன்னா 20. ஓகே, பார்த்துக்கங்க. இந்த லைன் அதாவது இதுதான் லென்த்துன்னு சொல்லுவோம். லென்த்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 20யும் ஹைட்டு 40யும் கொடுத்து நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு சர்க்கிள் எடுத்து மிடில் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இந்த கார்னரை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு தகுந்தாப்பில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிரும் அதுவே. ஓகே, ட்ரிம் ஐக்கான் எடுத்துக்கோங்க. அகைன் டிஆர் என்டர்னு கொடுத்தீங்கன்னா ட்ரிம் ஐக்கான் கிடைக்கும். ட்ரிம் ஐக்கான் எடுத்து இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதை நம்ம டெலீட் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இதை ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, ஜே என்டர் இப்படி கொடுத்தாலும் ஓகே, அல்லது கண்ட்ரோல் ஏன்னு கொடுத்துட்டு எல்லா ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணி ஜே என்டர் கொடுத்தாலும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. சர்க்கிள் எடுத்துகிட்டு இந்த இதை பிடிச்சி இப்படி சென்டருக்கு வந்துக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 5ன்னு கொடுத்துருங்க. அதாவது 5 ரேடியஸுக்கு நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். இந்த பார்ட்டை அப்படியே ரைட் சைடுக்கு நம்ம கொண்டு போகிறோம். அதாவது ரைட் சைடில் வரையணும். அதுக்கு தான் ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் நம்ம வரையணுமோ அதை நான் செலக்ட் பண்ண பிறகு எம்ஐ என்டர் அல்லது நீங்கள் எம்ஐ என்டர் கொடுத்துட்டு கூட இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி மேலே அல்லது கீழே இப்படி ட்ராக் பண்ணி ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் எரேஸ் சோர்ஸ் ஆப்ஜெக்ட், அதாவது இந்த ஆப்ஜெக்டை நான் டெலீட் பண்ணிடுவான்னு கேட்கும். அதை நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. ஓகே, எஸ் கொடுத்துட்டிங்கன்னா இது போயிடும். அப்படி ஒரு வேளை நீங்கள் எஸ் கொடுத்துட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இதை கொடுத்திங்கன்னா பேக் வந்துடும். அப்படி இல்லைனா இதை மறுபடியும் இந்த சைடு உள்ளதை இந்த சைடு மிரர் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் நோ கொடுத்துக்கோங்க. ஓகே, கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, கண்ட்ரோல் ஏ ஜே என்டர், ஜே என்டர், கண்ட்ரோல் ஏ ஜே என்டர். கண்ட்ரோல் ஏனா எல்லாத்தையும் செலக்ட் ஆல்னு அர்த்தம். இப்படி ஹோம் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டம் வியூன்னு வந்துடும் இங்கே. ஓகே, கஸ்டம் வியூன்னு வந்துடும். நீங்கள் சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக் அப்படின்னு போய்க்கலாம், இல்லை சவுத் ஈஸ்ட்னு போய்க்கலாம். நான் சவுத் ஈஸ்ட்னு போயிட்டேன். எஸ்இ ஐசோமெட்ரிக். ஓகேவா, இதில் நம்ம ஒரு குட்டியாக ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, ஃபில்லட் கமெண்ட் எடுத்து இந்த 2 கார்னரையும் ஃபில்லட் பண்ணிடுவோம். அதாவது 10 ரேடியஸுக்கு 10 என்டர் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நான் சின்னதாக கார்னரை இப்படி பண்ணிக்கிறேன், அதாவது ஃபில்லட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே, இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபில்லட் கமெண்ட் இது சாரி இந்த 2 கார்னர் தான். ஓகே, 2 கார்னரும் பண்ண பிறகு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டு இப்போது ப்ரெஸ்ஃபுல் கமெண்ட் எடுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா திக்னஸ் 10 அப்படின்னு சொல்லி என்ட்ரு கொடுத்துட்றேன். அதாவது இந்த ஸ்பேஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆகும். இதுக்கு ஒரு 60ன்னு என்ட்ரு கொடுத்துக்கிட்டேன். இதுக்கும் 10 தான். ஓகேவா, ஃபைனலாக அந்த கமெண்டை விட்டு நான் வெளியாகிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஹோல் எடுக்கணும் இல்லையா, அந்த ஹோலையும் இப்போ எடுத்துடலாம். சென்டர் ஹோலுக்கு இந்த சென்டர் லைனும் இந்த சென்டர் லைனையும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் கிடைக்கும். அதாவது இப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வருங்க. அப்படி வரலன்னா லைன் எடுத்துக்கிட்டு நீங்கள் சென்டர் பாயிண்ட் கூட பிரிச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே, நான் சென்டர் பாயிண்ட் 1 பிரிச்சிட்டானா போதும். ஏன்னா இன்னொன்று இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு வந்து கிராஸ் ஆகிற லைனில் கரெக்டாக 20 அப்படின்னு சொல்லி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. சாரி 15 மாற்றிக்கோங்க, அல்லது 10 கூட நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, நம்ம 10லேயே போடுவோம். ஓகேவா, 10. இந்த லைன் தேவையில்லை. இப்போ இந்த லைனை நான் டெலீட் பண்ணிவிட்டு ஹோம் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் வியூஸ் கிடச்சிரும். அதையும் இந்த சர்க்கிளை இப்படி இன்சைடு ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஏன் இப்படி ட்ராக் பண்ணுறேன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியலனா வெயிட் பண்ணுங்கள். 2D ஒயர்ஃப்ரேம்ன்றதை நான் ரியலிஸ்டிக் மாற்றிடுறேன். 2D ஒயர்ஃப்ரேம்ங்கிற நான் ரியலிஸ்டிக்கில் மாற்றிட்டேன். நான் ப்ரெஸ்ஃபுல் வச்சு நான் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு ஹோல் க்ரியேட் ஆகிருக்காது கண்டிப்பாக. ஓகேவா, அது க்ரியேட் ஆகிறதுக்கு தான் நாம் இந்த மாதிரி ப்ரெஸ்ஃபுல் எடுத்து யூஸ் பண்ணி பண்ணது. ஓகேவா, கம்பல்சரி இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷனு கிடைக்கும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு வீடியோவை நம்ம பார்த்தோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ரொம்பவே புரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன். நான் ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு கண்டிப்பாக. ஓகே, இந்த மாதிரி ஒரு வீடியோ இன்னும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக டெய்லிக்கும் நீங்கள் இதுக்குன்னு ஒரு ½ அன் ஹவர் நான் ஒரு 1/4 மணி நேரம் தான் ஒரு வீடியோவும் போடுவேன். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை கேட்கவே ஒரு கமெண்ட்ஸோட நேமையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அந்த கமெண்ட்ஸோட ஃபங்க்ஷனையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.